உடனே இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போன் வந்த உடனே தான் ஹைவே பேட்ரோலில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஸ்பெஷல் எஸ்ஐ சண்முகவேல் வயசு 57 இவரும் ஆயுதப்படையை சேர்ந்த அழகு ராஜா டிரைவராக உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த சம்பவம் நடந்த அந்த தோட்டத்துக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏ மகேந்திரனுடைய தோட்டத்துக்கு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு இவங்க விரைகிறாங்க. போலீஸ் வர்றதை பார்த்த உடனே மணிகண்டன் உடனே ஓடி போய் அந்த பகுதிக்குள்ள தென்னை மரங்களுக்கு இடையில பதுங்கி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா போலீஸ் வருது அப்படிங்கிற நிலையில ஓடி ஒளிகிறாங்க. அங்க வந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேலை பொறுத்த வரைக்கும் தங்கப்பாண்டியன் மூர்த்தி ரெண்டு பேரும் பெரிய அளவில் கைகலப்பு சண்டையில் ஈடுபட்டு இருக்கும்போது சமாதானம் பண்ணக்கூடிய வேலையில் ரெண்டு தரப்புலையும் பேசி அந்த சண்டையை நீக்கக்கூடிய வேலையில் எஸ்எஸ்ஐ ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரையும் விலக்கி வச்ச பிறகு மூர்த்திக்கு வந்து கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கு, முகம் சிதைந்திருக்கிறது, ரத்தம் வேற பீரிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் போடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கலாம், வயது வேற 50க்கு மேலே இருக்கிறதுனால விபரீதம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு தகவல் தெரிவிக்கிறாங்க. இப்படி தகவல் தெரிவிச்சுட்டு மூர்த்தி தங்கப்பாண்டியன் ரெண்டு பேரையும் அவருடைய மொபைலில் போட்டோ எடுத்து ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது இங்கே நடந்த இன்சிடென்ட் குறித்த தகவலை அப்டேட் பண்ணுறாங்க எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள்.